ஹாய், இந்த வீக்கெண்ட் அண்ணா நகரில் இருக்கிற விஆர் மால் தான் போயிட்டு வந்தோம். விஆர் மாலுக்கு மெயினாக நான் போன ரீசன் எதுக்குன்னா, பிராண்டடான சில ஐட்டம் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். போன உடனே உங்களுக்கு வந்து பசி எடுத்துரும். அதனால வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரௌனி இந்த க்ரீமி கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஓவராக ஸ்வீட் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கேக் வரதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேங்க. இது வந்து 2018 தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மால். இது கிட்டத்தட்ட 18,40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ண ஏரியா. ஒயிட் சுகர் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணதுனால நான் வந்து வெல்லம் தான் எடுத்துக்கிறேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டு நாங்கள் 3 பேரை ஷேர் பண்ணிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான அதுவும் பிராண்டடான ஐட்டம் மட்டும் தான் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம், ஃபுட் கோர்ட் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஷாப் வெரைட்டிஸ் இருக்குது. பிராண்டடான ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஈவன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, ஈவன் நைக்கா ஷோரூம் கூட இங்கே இருக்குதுங்க. நைக்காவில் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்து நீங்கள் நேராக பார்த்து நீங்கள் ட்ரையல் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக் தாங்க ஒரு பெரிய மாலாக இருந்துச்சு. அங்கே கூட வந்துட்டு இந்த அளவுக்கு ஷாப்ஸ் இருக்காது. பட் விஆர் மால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹை எண்டான ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், அது உங்களுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் இன்னர்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேங்க. லைஃப் ஸ்டைலில் தான் நான் வாங்கினேன். எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு பீஸுமே ட்ரையல் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்மளுக்கு அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ஸோ விஆர் மால் பார்த்தவங்களுக்கு நான் சொல்லலை, இது வந்து புதுசாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னர்ஸ், ஈவன் ஜீன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். லைஃப் ஸ்டைலில் நிறைய ஆஃபர் வேறு இருந்ததுங்க. ஈவன் 300, 400 கூட டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. இப்போ நான் வந்து அதே லைஃப் ஸ்டைலில் தான் ரெனேல வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டிக் தான் நான் வந்து ட்ரையல் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி வந்து மொச்சா, அது வந்து என்னோடய ஷேடு கொஞ்சம் வந்து டார்க்காக அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து என்னோடய ஷேட் கொஞ்சம் மாறுங்க. மீடியம் டு டார்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெயில் டைமில் மாறும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அதை விட லைட்டர் ஷேட் வந்துட்டு சாய் டீன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷேட் தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பேண்டலோன் சும்மா வந்து நான் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டு வந்தேன், என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்ததுங்க. அப்புறம் வந்து இதில் போயிருந்தேன், மினிசோவில் வந்துட்டு போகலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் டப்பா, சோப்பு டப்பா மாதிரி தான் நிறைய வச்சுருந்தாங்க. நான் ஈவன் கேட்டேன் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இப்படி தாங்க இருக்கும், உள்ள நீங்கள் இந்த மாதிரி தான் குடிக்க முடியும். மினிசோ பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, மினிசோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லைங்க பெருசாக. விஆர் மாலில் ஒன்றுமே இல்லை. எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் எக்கச்சக்கமான ஹேண்ட் பேக்ஸ், கூலர்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மினிசோனா நீங்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டோம்னா 3rd ஃப்ளோர் போயிட்டோம். அங்கே வந்து ஃபுட் கோர்ட் பாதி வந்துட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க, ரீசார்ஜ் பண்ணணும். 1100, 1800 அந்த மாதிரி மேக்ஸிமமாக 3600 நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து கார்ட்ஸ் இருக்கும். நீங்கள் டாப் அப் பண்ணிக்கணும், காசு பே பண்ணிங்கன்னா டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற என்ன கேம் வேணால் நீங்கள் வந்து பண்ணலாம். ஒன்றுத்துக்கும் மாறும். 75 rupees, 100 rupees ஆகும் ஒரு கேமுக்குமே. ஸோ நம்ம சூஸ் பண்ணி போகலாம். 11 கேம்ஸ் அப்படின்றதுனால அங்கே செலக்டிவாக தான் நாங்கள் போயிருந்தோம். அதாவது ஒரு கேம் பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக ஒரு 60 செகண்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே வந்து உங்களுடைய 100 ரூபாய் காலி ஆகிடும். 11 கேம்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம 20 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. பட் குழந்தைங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து கலராக காட்டினோன்னே ஏமாற்றலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள வந்து ஓரளவுக்கு சின்ன குழந்தைங்கன்னா கண்டிப்பாக அடம் பிடிப்பாங்க. பெரிய குழந்தைங்க சொல்லி கூட்டிகிட்டு வாங்க, இவ்வளோ தான் பட்ஜெட். நான்லாம் என் பொண்ணிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன், உன் பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஜாஸ்தி தான். பட் ஓகே, இந்த வருஷம் ஃபுல்லாக நான் அவளை மோஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ளே ஏரியா எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலங்க. ஸோ அதனால் நான் வந்து அவளுக்கு இந்த டைம் தான் சொல்லிட்டு அவளை சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதனால் 11 கேம்ஸ்க்கு அந்தம்மா ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாங்க. பட் டோட்டலாக வேஸ்ட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, எவ்வளவோ செலவு பண்ணுறோம், குழந்தைக்கு வந்து டேக்ஸ் கட்டுறோம், அதை கட்டுறோம், யாரோ சாப்பிட்டு போகிறாங்க. ஒரு 20 மினிட்ஸ் நம்ம குழந்தை என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே. பார்த்தீங்களா, மேக்ஸிமமாக 85 கேம்ஸ் இருக்குதுங்க. 5000 வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பட் அது தெரிலங்க, இட் டிபெண்ட்ஸ். அது ஒருத்தவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. நாங்கள் 1100 பே பண்ணி 11 கேம்ஸ் தான் பண்ணோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கார்டை வந்து நம்ம இது முன்னாடி நம்ம காட்டினோன்னா அது ரீட் ஆகிட்டு ஒரு கேமுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நம்மளுக்கு காசு மைனஸ் ஆகிட்டே இருக்கும் பேலன்ஸ்லேருந்து. இது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும்.
நம்ம அழகாக தூக்கணும், பட் நம்மளால் எடுக்க முடியல. ஸோ இதுலேயே நாங்கள் வந்து 2 டைம் ஃபைட் பண்ணி எங்களுக்கு வந்து 100 ருபீஸ்க்கு மேலே 150 ருபீஸ் அந்த மாதிரி எங்களுக்கு போயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்க வந்து அந்த பொம்மை வேணும் அப்படின்னு நினைக்குதுங்க, பட் அது கிடைக்காதுன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டோம். ஸோ அப்புறம் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி கேம்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. நம்மளும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு இது மெயின்டெனன்ஸே அதிகமாக தான் ஆகும். கரண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கு அவங்க ரீசார்ஜ் பண்ணணும் இல்லையா ஒரு கேமுக்குமே. ஸோ இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ இந்த கேம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்கோர் பாயிண்ட் கிடைக்குங்க. ஸ்கோர் கிடைச்சது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே இவங்களுடைய கம்ப்யூட்டரில் சேவ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக இந்த கார்டு வாங்கினோம் இல்லையா, அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட விளையாடலாம். அந்த மாதிரி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் இயர்க்கு அதுக்கு முந்தின இயர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கேம்ஸ் தான் இங்கே இருந்துச்சு. பட் அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு அவங்க மாற்றிட்டே இருக்காங்கங்க. இது வந்து நான் நிறைய டைம் விஆர் மால் போயிருக்கேன். நான் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இந்த டைமில் கேம்ஸ் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, ஒரு கேம் கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு எந்த கேமே அவள் கொடுக்கல. அந்த 11 கேம்ஸுமே அவள் மட்டும்தான் விளையாண்டா. ஸோ அதனால் நான் கொஞ்சம் டென்ஷனாக வேறு ஆகிட்டு இருந்தேன். கடைசியாக இந்த கேம் மட்டும் தாங்க கொஞ்சம் ஷேர் பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் எங்களால் எல்லாத்தையுமே அடிக்கவே முடியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோருக்கு வந்து அவளுக்கு 1100 ருபீஸ் நம்ம பே பண்ணதுக்கு அவளுக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபாய்க்கு அந்த சின்ன அந்த ஒரு பக்கு மாதிரி ஒன்றும் ப்ளஸ் வந்து ஒரு வாட்சுங்க. அந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குட்டி மணி மாதிரி இருக்கும், நம்ம கோல் போடுவோம்ல அந்த மாதிரி வாட்சும் இந்த ஒரு வண்டு மாதிரி இருக்க ஒரு பக்கு தாங்க கொடுத்தாங்க. அது ஓடும், அவ்வளோதாங்க. ஸோ நான் கிண்டல் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பானிபூரி பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஆசை வந்துச்சு. ஸோ நான் பானிபூரி சாப்பிட்ருந்தேன். இந்த ஒரு பிளேட் வந்து 75 ருபீஸ் தான். அது கரெக்டாக கிட்ஸோடைய ப்ளே ஏரியாவுக்கு வெளியிலே இருக்குதுங்க. அப்புறம் நான் டாமினோஸ் போயிட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது 3rd ஃப்ளோரு. அந்த பக்கம் வந்துட்டு ஃபுல்லாகவே கிட்ஸ் ப்ளே ஏரியா. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் கோர்ட் தாங்க. நாங்கள் வந்து போயிருந்தது வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால அந்தளவுக்கு கூட்டமாக இல்லை. பட் என்னென்னா சாப்பிட்டு உட்காரும்போது பில்டிங் வந்து ஒரு மாதிரி லைட்டாக அது இந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை. டாமினோஸில் வந்துட்டு பீஸாவோட டாக்கோ மெக்சிகானா அப்படின்னு கொடுப்பாங்க. அது வந்து 180 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு 2 பீஸ் இது கிடைக்கும். சூப்பராக இருக்கும். அதனால சுட சுட செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்வீப்பர் லேடி கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு வந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வேறு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து பிளேட் எடுக்கிறதுக்குள்ளே எங்களுடைய பிளேட்டில் வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போக பார்த்தாங்க. வேறு ஏதோ எச்சு பிளேட் மாதிரி வைக்க பார்த்தாங்க. பட் நாங்கள் ஓரளவுக்கு கத்திட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் நாங்கள் முடிச்சிட்டோங்க. சவரிலே நாங்களுடைய ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ டைம் வந்து ஒரு 9:30 இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.